विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। श्री गुरुभ्यो नमः। श्रुति सूक्तिमाला 40வது श्लोकम् ಅದಕ್ಕೆ ಅವತಾರಿಕೆ. ನಾನು ಯದ್ವೇದಾದೌ ಇತಿ ವಾಕ್ಯ ಸಹಿತೇನ ದಹರಂ ವಿಪಾಪ್ಮಂ ಇತಿ ವಾಕ್ಯೇನ ಪರಮೇಶ್ವರಃ ಉಪಾಸ್ಯಃ ಇತ್ಯುಕ್ತಂ. அதாவது யத்வேதாதோ ஸ்வரப் புரோக்தா அப்படிங்கிற இந்த வாக்கியத்திலே வாக்கியமும் தஹரம் விபாபம்ங்கிற அந்த வாக்கியமும் இந்த ரெண்டு வாக்கியத்தையும் பார்க்கும்போது நமக்கு இந்த வாக்கியத்திலே உபாசியனாக சொல்லப்பட்டது பரமேஸ்வரன் அப்படின்னு தெரிந்தது. இந்த உபாசனைக்கு அதிகாரி யாரு அப்படின்னு கேட்கும்போது தத்ர அதிகாரி அபேக்ஷாயாம் வேதாந்த விஜானேதி வாக்கியேன அதிகாரிணः யதாத்மானः தரிசிதாக. அதாவது சன்னியாசிகள் மனசை கட்டுப்படுத்தினவர்கள் யதாத்மாக்கள்னு சொல்றது, அவாதான் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லப்பட்டது. பலாகாங்காயாஞ்ச பராமிருதா பரிமுச்சந்தி சர்வே இத்தியனேன உபாசனா பலத்வேன முக்தி தரிசிதா. இந்த அதிகாரிகள் இந்த உபாசனையாலே என்ன பலத்தை அடைகிறார்கள், அவளுக்கு இந்த உபாசனா பலம் என்ன அப்படின்னு கேட்டால் முக்திங்கிறத பரிமுச்சந்தி சர்வே அப்படிங்கிற வாக்கியத்துல காண்பிச்சாச்சு. அப்ப என்ன ஆச்சு, இதெல்லாம் கிடைச்சதுல நமக்கு மொத்தமா என்ன தெரியுதுன்னு கேட்டா, அனேன யதாத்மானஹா முக்தி காமாஹா மகேஸ்வரம் உபாசீரன் இத்தியர்த்தஹா. இந்த மாதிரி மனசை அடக்கின யதிகளாக இருக்கிறவர்கள், மோட்சம் விரும்புகிறவர்கள், அதாவது மோட்சம் வேணுங்கிறதுக்காக மகேஸ்வரனை உபாசிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வாக்கியங்கள் எல்லாம் பரிசீலனம் பண்ணினா நமக்கு கிடைச்ச அர்த்தம். பரிநிஷ்டிதா பவதி. கிம் அபரம் அவசிஷ்யத்தே. இதுக்கு மேல இந்த நாராயணன் ஹிருதயம், அந்த ஹிருதயத்துல ஏதோ அக்னி சிகா, இதெல்லாம் எதுக்காக அங்க வருது? கிம் அபரம் அவசிஷ்யத்தே எதர்த்தம் நாராயண ஹிருதயாதிகம் சங்கீர்த்தியதே அப்படின்னு ஒரு கேள்வி மனசுல வருது. அதாக அப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காகத்தான் இப்ப 40வது ஸ்லோகம் வருது. நாராயண சேதி. இதே ஸ்லோகத்துக்கு இன்னொரு அவதாரிக்கையும் இருக்கு. யத்வா உபாசக புருஷவர்ணனமபி உபாசனாயாக ஸ்ரத்தா ஹேதுகம்னு இருக்கு. இங்க ஸ்ரத்தா ஹேது இத்தியர்த்தா இருக்கலாம். இத்தியத ஆஹ ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடியே ஸ்லோகத்துல சொல்லிட்டார், இந்த உபாசனைக்கு அதிகாரியானவர் உபாசகராக இருப்பது நாராயணன். அவர் தன்னுடைய ஹிருதயத்திலே பரமேஸ்வரனை உபாசிக்கிறார்னு ஏற்கனவே சொல்லிட்டார். அப்படி சொன்னதை பத்தி தான் இப்ப விசாரம். இந்த உபாசனை யாரு பண்ணணும் கேட்டா, யாரு யதாத்மாக்களா இருக்காளோ அவா பண்ணணும். எதுக்காக பண்ணனா? மோட்சத்துக்காக பண்ணணும். யார உபாசிக்கணும்? மகேஸ்வரனை உபாசனை சொன்னா போருமே. இது நாராயணன் இருக்கார், நாராயணனுடைய ஹிருதயத்துல, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு இப்போ கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றார். நாராயணஸ்ய ஹிருதயம் சுஷிரம் மகாக்னி அக்னே சிகாச்ச பரமாத்ம பதம் யதுக்தம் சர்வோபி உபாசன விதேரயம் அர்த்தவாதः ஸ்ரத்தா விசிஷ்ட புருஷாச்சரணாத் விதேயே. இந்த ஸ்ரத்தான்னு தனியா பிரிச்சு விடலாம். ஸ்ரத்தா விசிஷ்ட புருஷாச்சரணாத் விதேயே. ஸ்ரத்தா விசிஷ்ட புருஷாச்சரணாத்னு இல்ல, விதேயே ஸ்ரத்தா. அதாவது அந்த நாராயணனுடைய ஹிருதயம், அந்த ஹிருதயத்துல நடுப்புற சுஷிரம்னா சித்ரம், ஒரு ஆகாசம், அதுல மகாக்னிஹி, அதுல ஒரு வன்னி அக்னி சிகா, தஸ்ய மத்தியே வன்னி சிகா, அக்னி எரிஞ்சிட்டு இருக்கு.
அதுல அதனுடைய சிகா, அதுக்குள்ள அந்த பரமாத்மா இருக்கா. தஸ்ய மத்தியே வன்னி சிகா அணியோர்தா விவசிதா, அதுக்கு மத்தியத்துல பரமாத்மா இருக்கா, பரமாத்மா வியவஸ்திதா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே அந்த உபாசன விதேகே அர்த்தவாதா. சர்வோபி உபாசன விதேகே அயம் அர்த்தவாதா. யதிகள் மோட்சத்துக்காக அந்த மகேஸ்வரனை உபாசிக்க வேண்டும் அப்படின்னு விதி இருக்கோ இல்லையோ, அந்த உபாசிக்க வேண்டும்ங்கிற விதிக்கு பிரவர்த்தகத்துவம் சொல்லணும் இல்லையா, அந்த விதியை கொண்டுதானே இவ பிரவர்த்திக்கணும். அப்படி பிரவர்த்திக்க வைக்கிறதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லி உற்சாகத்தை ஏற்படுத்துறது இது. எப்படின்னு கேட்டா, அந்த நாராயணனே தன்னுடைய ஹிருதயத்திலே இந்த மாதிரி இந்த பரமேஸ்வரனை உபாசிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு பெரியவர் அவரே பண்றாரா அப்படின்னா நம்ம அவசியம் பண்ணணும்னு இவாளுக்கு உற்சாகம் வருமா. அதுதான் சொல்றார், ஸ்ரத்தா விசிஷ்ட புருஷாச்சரணாத்விதி. ரொம்ப விசேஷமான அந்த நாராயண, எல்லாரையும் விட உயர்ந்த விசிஷ்ட புருஷராக இருக்கக்கூடிய நாராயணரே அந்த உபாசனையை செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்படின்னா இந்த உபாசனையானது ரொம்ப உசக்தியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல நமக்கு விசேஷமாக ஒரு ஸ்ரத்தை ஏற்படும். அந்த ஸ்ரத்தையால இந்த உபாசனை செய்வதில் பிரவೃತ್ತಿ ஏற்படும். ஆக இந்த அர்த்தவாதம் எப்பவுமே உற்சாகத்துக்காக தான் வருது. ஒரு விதி ஆன உடனே அர்த்தவாதம் கூட வருதுன்னு எதுக்காக வருதுன்னு கேட்டா, இந்த விதிக்கப்பட்ட விஷயம் ரொம்ப வசக்தியானது, அதனால அவசியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி அவனை பிரவர்த்திக்க வைக்கிறதுக்காக வருதுன்னு சொல்லியிருக்கு மீமாம்சையில. அதே மாதிரி நாராயணனை பத்தி அந்த கதை சொன்னது எல்லாமே அவரே பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த உபாசனையில அதிகமான ஒரு ஸ்ரத்தையை ஏற்படுத்தி பிரவೃತ್ತಿயை உண்டு பண்றதுக்காக சொல்லப்பட்டது இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. யதா, இதுக்கு வேற உதாரணம் சொல்ற. தேவாசுரா சஞ்சத்தா ஆசன் ச பிரஜாபதி இந்திரன் ஜேஷ்டம் புத்திரம் இத்யனுவாகே பத்னி சஞ்யாஜாந்தானாம் இஷ்டீனாம், நம்ம தப்பு இருக்கு, விதாய தச்ச்ரத்தாபாதனார்த்தம் ஏவம் ஹி தேவாஹ குர்வத இது தேவா அகுர்வதேதி விசிஷ்ட புருஷாச்சரணத்துவம் உக்தம் தத்வதிஹாபீதி. சுருக்கமா சொல்லிட்டார், ஆனா தாத்பரியம் நமக்கு புரியுறது. என்ன சொல்றாருன்னா, ஒரு தேவாசுரா சஞ்சித்தாசன்கிற அந்த ஒரு அனுவாக்கத்திலே அந்த பிரஜாபதியானவர் தன்னுடைய ஜேஷ்ட புத்திரனுக்கு ஏதோ ஒரு ராஜாவாக கொடுத்தா பண்ணினார் அப்படின்னு சொல்லி அந்த தேவதைகள்லாம் இந்த இஷ்டிய அனுஷ்டானம் பண்ணினா. ஆக அந்த இஷ்டிகள் எல்லாம் விதானம் பண்ணி அந்த இஷ்டிகளை அவ அனுஷ்டானம் பண்ணினா, எப்படியாக்கும் அவ அனுஷ்டானம் பண்ணினா அப்படின்னு அந்த கதை வர்ணிக்கிறது. அது எதுக்காக? தேவதைகள் எல்லாமே இந்த இஷ்டிய அனுஷ்டானம் பண்ணி, அவ அனுஷ்டானம் பண்ணாலும் பண்ணலையோ அதை பத்தி கவலை இல்லை, ஆனா அவளே அனுஷ்டானம் பண்ணிருக்காருன்னா நாம அவசியம் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி பிரவೃತ್ತಿயை உண்டு பண்றதுக்காக. இதே மாதிரி தான் பிரஜாபதியே அந்த காரியத்தை பண்ணிருக்காருன்னா நாம பண்ண வேண்டாமா அப்படின்னு உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்காக அந்த விதி சமீபத்துல அர்த்தவாதம் வருதோ இல்லையோ, அதே மாதிரி இந்த நாராயணனுடைய ஹிருதயம், அதுல ஒரு ஹிருதயத்திற்குள்ள ஆகாசம், ஆகாசத்துக்குள்ள அக்னி, இதெல்லாம் சொன்னது எல்லாமே அந்த உபாசனையில விசிஷ்டமான அந்த நாராயணனே பண்ணின உபாசனையாக்கம். இது ரொம்ப சக்தி அப்படின்னு சொல்லி உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்காக பண்ணப்பட்ட பிரசம்சா அர்த்தவாதம் இது. அத விசேஷேண ஸ்ருதஸ்யாபி ஹிருதயாதேஹே நாராயண சம்பந்தித்வம் உக்த பிரகரண பலாத் அங்கீகர்த்தவியம் இத்யத ஆஹ. அவிசேஷேனன்னு இங்க இருக்கலாம்னு எனக்கு தோன்றது. இங்கே நாராயணனுடைய ஹிருதயம் அங்க சொல்லல. அந்த அனுவாக்கத்துல பார்த்தா ஹிருதயம்னு பொதுவா சொல்லி வச்சிருக்கு. அந்த ஹிருதயத்தில உள்ள ஆகாசம் அவ்வளவுதான் சொல்லியிருக்கே தவிர அது நாராயணனுடைய ஹிருதயம்னு அந்த மாதிரி ஒன்றும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது இது நாராயணனுடைய ஹிருதயமாக்கும் அப்படிங்கறத நீங்க என்னவா கொண்டு வந்து அந்த அர்த்தம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்காக அடுத்த ஸ்லோகம் வருது. நாராயண பிரகரணே ஹிருதயம் யதுக்தம் தசைவ தத் பவித்துமர்ஹதி நாபரேஷாம் திருஷ்டம் யதி பிரகரணே யதிபிர் கிரஹீதம்
பூர்வானுவாக விகிதம் எது உபாசனம் தே. இதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாராயணனுடைய பிரகரணத்திலே ஒரு விஷயம் வந்ததுன்னு சொன்னா அது நாராயணனோட சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்க முடியும். எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு யதிகளை சொல்லிட்டு வரச்சே யதிகள் பிரகரணம்னு வச்சுப்போம். அந்த சன்னியாசிகளை பத்தி சொல்லிட்டு வரும்போது அங்க சொல்லப்பட்ட ஒரு உபாசனமானது அது யதிகளோட சம்பந்தப்பட்ட உபாசனம், அவளுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லலையா? இதுக்கு பூர்வானுவாக்கத்துல சொல்லப்பட்ட உபாசனை யதிகளை சேர்ந்ததுன்னு நேரம் அந்த வாக்கியத்திலேயா சொல்லிருக்கு? அப்படி சொல்லலையே. இருந்தாலும் யதிகளை சொல்லிட்டு வரைச்சு அந்த உபாசனை சொன்னதுனால அது யதிகளுக்கு உண்டான உபாசனம் அப்படிங்கறத நீ சொல்லலையா? அதே மாதிரிதான் நாராயணனை சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஹிருதயத்துல ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஆகாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அது நாராயணனுடைய ஹிருதயம் தான் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்கணும் முடியும். இப்படிதான் அர்த்தம் எடுத்துக்கணும். நாராயண பிரகரணே எது உக்தம் ஹிருதயம் தத் தஸ்யைவ நாராயணஸ்யைவ சம்பந்தி பவித்தும் அர்ஹதி. நாராயணனுடைய நாராயணன் ஆரம்பிச்சு அந்த பிரகரணத்துல இந்த ஹிருதயம் அப்படின்னு சொன்னால் அது நாராயணனுடைய ஹிருதயம்னு சொல்லாமலே தெரியுதுங்கிற. அப்படிதான் தெரியும். ஒரு பிரகரணத்தினால தெரியுதுன்னு இது சொல்லுவோம். பிரகரணத்தினால தெரியக்கூடிய விஷயம் இது எப்படி தெரியுதுன்னு கேட்டா இதுதான் பதில். பிரகரணத்தினால தெரியுது. அபரேஷான் நாராயணனை சொல்லிட்டு வரோம். ஆனா ஹிருதயம்னு சொல்றது அவனுடைய ஹிருதயம் இல்ல, வேற இன்னொருத்தனுடைய ஹிருதயம் அதுவும் சொல்லலையே. இது நாராயணனுடைய ஹிருதயம்னு அங்க வாக்கியத்துல இல்ல. ஹிருதயஞ்சாப்யதோமுகம்னு சொல்லிட்டு இந்த ஹிருதயமா இருக்கக்கூடியது நாராயணனுடையதா மத்தவனுடையதா ஒன்னும் விசேஷம் சொல்லலே. அப்படி இருக்கச்சே நாராயண பிரகரணத்துல சொன்ன இந்த ஹிருதயம் நாராயணனுடையது இல்லை அப்படின்னு சொன்னால் மத்தவனுடையதுங்கிறது அது எப்படி தெரியும்? அதுவும் தெரியாது. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். திருஷ்டம் யதி பிரகரணே பூர்வானுவாக்கே தஹரம் இத்தியாதினா சாமான்யேன விஹிதம் யத் உபாசனம் யத் அஸ்தி தத் சந்நியாச யோகாத். யத்யாத்ம பிரகரணே யதாத்ம பிரகரணே இருக்கலாம் போல இருக்கு. பிரகரணே திருஷ்டம் சத் யதிபிர் கிரஹீதம் சம்பத்தம். இதுக்கு முன்னாடி இந்த தர்ஷம் விபாபம் பரமேஸ்வர பூதம்னு சொன்ன இந்த உபாசனம் இருக்கே, இந்த உபாசனம் யாருக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி. அங்க கடைசியில வரைச்சே சந்நியாச யோகாத்யத யசுத்த சத்வாஹ எல்லாம் வருது. அப்போ அந்த யதிகள் இருக்காளே சன்னியாசிகள் அவளுக்கு விதிக்கப்பட்டதுன்னு சொன்னார். வாக்கியத்துல விதி வாக்கியத்துல யாருக்கு இல்ல, பக்கத்துல சொல்லிருக்கு பிரகரணத்துல. அதனால யதிகளால உபாசிக்க வேண்டியது அப்படிங்கிற விஷயம் ஒத்துக்கலையா? அதே மாதிரிதான் நாராயண பிரகரணத்துல ஹிருதயம் சொன்னா அது நாராயணனுடைய ஹிருதயம், நாராயணனோட சம்பந்தப்பட்ட ஹிருதயம்ங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இது ஒரு திருஷ்டாந்தம். இதுக்கு தனியாக சுதந்திரமா ஒரு உதாரணம் சொல்றார். தர்ஷபூர்ணமாச பிரகரணே திருஷ்டாத் சமிதோ யஜதீத்யாதி வாக்கிய விஹித பிரயாஜாதேஹே யசா தர்ஷபூர்ணமாசாங்கத்துவம் தத்வத் நாராயண பிரகரணோக்தம் ஹிருதயம் நாராயண சம்பந்தி இத்தியர்த்தः. அதாவது தர்ஷபூர்ணமாச பிரகரணம் இது கர்மகாண்டத்துல தர்ஷபூர்ணமாசாபியாம் ஸ்வர்க காமோ யஜேத அப்படின்னு வாக்கியத்துல விதிக்கப்பட்ட ஒரு யாக சமூகம் தர்ஷபூர்ணமாசம்னு சொல்லக்கூடியது. இதுதான் பலவத்து, இதுதான் பிரதானம். அங்க அதுக்கு பக்கத்துல அதனுடைய பிரகரணத்துல ஏகப்பட்ட அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது அங்கம்னு தெரியாது, தனித்தனியா வாக்கியத்துல இருக்கும். அதுல பிரயாஜங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிரயாஜங்கிறது ஒரு 5 யாகங்கள். சமிதோ யஜதி சனூனபாதம் யஜதி அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 5 வாக்கியத்தினால விதிக்கப்பட்ட யாகங்கள் அது. இந்த யாகங்களுக்கு பிரயாஜம்னு பேரு. சமிதோ யஜதி இத்தியாதி வாக்கிய விஹித பிரயாஜாதே. இதெல்லாம் தர்ஷபூர்ணமாச யாகத்துக்கு அங்கம்னு சொல்றான். அது எங்க சொல்லிருக்கு? சும்மாவாவது நீயா சொல்றியா அப்படின்னு கேட்டா நானா சொல்லல.
அதுக்கு உண்டான யுக்தி பிரகரணங்களை ஆலோசனை பண்ணி சொல்றேன். எப்படின்னு பார்த்தா, வாக்கியார்த்த ஆலோசனை பண்றது மீமாம்சகாருடைய ஒரு விஷயம். அவ என்ன பண்ணிருக்கா, இதுக்குன்னு அதிகரணம் தயார் பண்ணிருக்கா, விசாரிச்சு தீர்மானம் பண்ணிருக்கா. எப்படி தீர்மானம் பண்றா? தர்ஷபூர்ணமாசாபியாம் ஸ்வர்க காமோ யஜேத. இந்த வாக்கியத்தை பாரு. இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன? இங்க விதிக்கக்கூடிய அந்த யாகங்களுக்கு தர்ஷ பூர்ணமாசம்னு பேரு. இது தெரிகிறது. அந்த யாகத்துக்கு பலம் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்வர்க காமஹாங்கிற இந்த பதத்தினால பலம் ஸ்வர்க்கம்னு தெரிஞ்சு போச்சு. ஆக ஸ்வர்க்கம் வேணுங்கிறதுக்காக இந்த யாகங்களை அனுஷ்டானம் பண்ணணும். அப்ப என்னாச்சு, பலத்துக்கு சாதனமாக விதிக்கப்பட்ட இது இருக்கே, அதுதான் பிரதானம். பலத்துக்கு சாதனமாக ஒண்ணு விதிக்கப்பட்டு அதுக்கு பக்கத்துல பலம் சொல்லாம ஒண்ணு விதிக்கப்பட்டு இருந்தால் அது அதுக்கு அங்கமா. இதுதான் பலவத் சந்நிதோ அபலம் ததங்கம்னு சொல்லுவோம். இப்ப என்னாச்சு, பலத்துக்கு சாதனமாக தரிசபூர்ணமாசத்தை சொல்லிட்டு அது வாக்கியம் கிடைச்சி போச்சு. இப்போ அதுக்கு பக்கத்துல இந்த சமிதோஜதி, இதுதானே விதி வாக்கியம். இதுக்கு பிரயாஜங்களுக்கு சமிதோஜதி தனுபாதி, இங்க எங்கேயாவது ஏதாவது பலம் சொல்லிருக்கோம்? ஒண்ணு சொல்லல. சமிதோஜதி எதுக்காக சொல்லவே இல்லை. அப்ப நான் என்ன பண்றது? பலம் வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? பக்கத்துல பலவத்தாக ஒண்ணு கருக்கு. தரிசபூர்ண மாசங்கிறது பிரதானம். அந்த பிரதானத்துக்கு உபகாரம் பண்றதுதான் இதனுடைய வேலை. பிரயாஜாதிகளுக்கு பலம் அதுதான் அப்படின்னு கல்பிக்கிறாராம். இதுதான் பிரகரணங்கிற பிரமாணத்தான சித்திக்கிறது. இதை தீர்மானம் பண்ணிருக்காவா. அப்ப என்னாச்சு, பலவத்தாக இருக்கக்கூடிய பிரதானத்துக்கு உபகாரம் பண்றதுனால இந்த பிரயாஜங்கள்லாம் அதுக்கு அங்கமாகிறது, பலவத்தாகவும் ஆகிறது. ஆக பலவசநிதோ அபலந்ததங்கம்ங்கிறது இதான் நியாயம். அப்ப அந்த ரீதியில தரிசபூர்ணமாச பிரகரணத்துல படிக்கப்பட்ட அந்த பிரயாஜங்கள்லாம் தரிசபூர்ணமாசத்துக்கு அங்கம்ங்கிறது எப்படி பிரகரண பிரமாணத்தினாலே தீர்மானம் செய்யப்பட்டதோ, அதே மாதிரி நாராயண பிரகரணத்துல ஹிருதயத்தை பத்தி பேசினாக்கா அந்த ஹிருதயம் நாராயண சம்பந்தப்பட்ட ஹிருதயம், நாராயணனுடைய ஹிருதயம்ங்கிறது கண்டுபிடிக்கிறது அந்த பிரகரண பிரமாணத்தினாலே தெரியுது. இதுக்கு என்ன பிரமாணம் கேட்டா, பிரகரணம் பிரமாணமும் சொல்லிவிடலாம். அனேன பிரகரண லட்சணம் பிரமாணம் உக்தம். ஆக பிரகரண பிரமாணத்தை வச்சுட்டு இதை சொல்லிவிடலாம். இதுக்கு மேல அடுத்த கேள்வி, நனு நாராயணஸ்ய உபாசகத்வே நாராயண பரம் பிரம்ம இத்தியாதி வாக்கியேன தஸ்ய பரபிரம்மத்வாத் உபாசக தர்மாபிதானம் நசங்கச்சதே இத்யதாக. கேள்வி என்னன்னா, இங்க என்ன உபாசிக்க கூடியது பரம்பிரம்ம தானே? ஆமா. நாராயணன் யாரு? இங்க உபாசகன் அப்படின்னு சொன்னாரு. இப்படியானால் இந்த வாக்கியத்துல நாராயண பரம்பிரம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. நாராயணனையே பரம்பிரம்மங்கிறது சொல்லியிருக்கு. அவரே எப்படி பரமாத்மாவா இருக்க முடியும்? தன்னையே தானே உபாசிக்கப்பட அவர். அப்ப என்னாச்சு, நாராயணன் உபாசகன் சொன்னால், உபாசிங்கிறது பரமாத்மான்னு சொன்னால், அப்ப நாராயணன் பரம்பிரம்மமாக இருக்க முடியாது, இவர் வேறையாக சொல்லணும். அப்படி சொன்னால் நாராயண பரம்பிரம்மா அப்படிங்கிற இந்த வாக்கியத்துக்கு விரோதம் வருமே. ஆக இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறே அப்படின்னு அடுத்த கேள்வி. அதுக்கு பதில் சொல்ற, இத்யதாக பிரம்மோச்சியதே பரமசௌ பரமஞ்ச தத்துவம் ஜோதி பரஞ்ச பரமேஸ்வர பத்மநாபः त्वद्भावनैक रसिकः त्वदनन्यभावात् மந்திரி யதா கருட பாவனையா கருத்மா. இங்க ஒரு பெரிய விஷயத்த ஒண்ணு சொல்ற. பிரம்மோச்சியதே பரமசௌ பரமஞ்ச தத்துவம் ஜோதிஹி பரஞ்ச பரமேஸ்வர பத்மநாபः त्वद्भावनैक रसिकस्त्वदनन्यभावात्. அதாவது நாராயணன பரம்பிரம்மான்னு சொல்லலாமா? எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, அவர் எந்த உபாசியமான அந்த பரமேஸ்வரனை உபாசிச்சு தது அனன்ய பாவத்தை அடைஞ்சவரா. ஆக பரமேஸ்வரன் இங்க உபாசியன், நாராயணனும் பரமேஸ்வரன் தான் பரமேஸ்வர பாவத்தை அடைஞ்சுட்டார். எப்படி அடைஞ்சுட்டார் அப்படின்னு கேட்டா, தத் பாவனைக ரசிகா
துவத்பாவனைக்கு ரசிகா. பரமேஸ்வரனே, ஹே பரமேஸ்வரா, உன்னை தியானம் செய்வதில் பெரிய தாற்பயம் கொண்டு ரசிகனாக இருக்கக்கூடியவரான அந்த நாராயணன், உன்னை அகங்கிரகோபாசனை இல்லையா, உன்னையே ஆத்மாவாக நினைச்சிருக்கிறபடியாலே துவத் அனன்யபாவா பரமேஸ்வரன்னு அவரை சொல்றதுல தப்பே கிடையாது. இதுக்கு உதாரணம் மந்திரினா மந்திரத்தை அனுஷ்டானம் பண்றவன் இங்க அர்த்தம் வச்சுக்கணும். மந்திர ஜபம் பண்றவன் யதா கருட பாவனையா கருத்மா, அதாவது கருட மந்திரத்தை எவன் சொல்லிட்டே வரானோ, அத நிறைய ஜபிக்கிறானோ, அந்த ஜபிக்கிறவன் கருடனாகவே ஆகிறான் அப்படின்னு சொல்லிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு ஸ்ருதி கூட உண்டு. தேவோ பூத்வா தேவானப்பேதி அப்படின்னு சொல்லி உபாசிக்கிறன் அகங்கிரகோபாசனத்திலே அந்த உபாசிய தேவ ஆத்மபாவத்தையே அவன் ரொம்ப தியானம் பண்ணி 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 அது ரொம்ப சித்தமாக ஆகி இவனே அந்த உபாசிய தேவனாக இங்க இருக்கும் போதே, உயிரோடு இருக்கும் போதே, போனதுக்கு அப்புறம் இல்ல, உயிரோடு இருக்கும் போதே அந்த தேவபாவத்தை அடைந்து அதுக்கப்புறம் சரீரம் விடும்போது அந்த தேவனோட உபாசிய தேவத்தையுடைய சாயுஜ்யத்தை அடையறான், அதோட கலந்துடுறான் அப்படிங்கறது அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த விதத்திலே கருட மந்திரத்தை ஜபிக்கிறவன் எப்படி கருடனாகி விடுகிறானோ, அதே மாதிரி கருடனுக்கும் அவனுக்கும் வேற பேதம் இல்லைன்னு சொல்றோமோ, அத போல இந்த பரமேஸ்வரனை அந்த நாராயணன் உபாசிச்சு அந்த அனன்ய பாவம் தாதாத்மியத்தை அடைஞ்சவனாக இருக்கிறதுனாலே நாராயணனையே பரம்பிரம்மா அப்படிங்கிறது இந்த ஸ்ருதி சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற விஷயம். பத்மநாபகான நாராயணன், பத்மநாபா பத்மம் நாபூ எஸ்ய சஹா, இதுக்கு ஒரு வியாக்கரணம் எழுதுறார். பத்மநாபின்னு வர வேண்டாமா, அது எப்படி பத்மநாபகான்னு வந்தது? நாபூன நாபின்னு சொல்லணும். அவருடைய நாபி பத்மத்துல பிரம்மா பறந்தார்னு சொல்றது. அதுக்கு சொல்றார் நாபி சப்தம் தான், ஆனா அச் பிரத்யன் வவபூர்வாத் சாமலோம்னஹா இத்தியத்ர அச்சி இது யோக விபாகா கர்த்தவ்யா. அதனால இதெல்லாம் இங்கேயும் அச் பிரத்யம் வந்தால் பத்மநாபகான்னு வரும். ஒண்ணும் இல்ல, சமாசாந்தமா ஒரு சில பிரத்யங்கள் வரும். அந்த பிரத்யங்கள் வந்தால் அந்த அந்தம் மாறும். அச்சுங்கிற பிரத்யம் அந்த இகார லோபம் பத்மநாபிங்கிறது பத்மநாபா அப்படின்னு அகாராந்தமாக வருது. அந்த சூத்திரத்தினால இங்க வர முடியாது. ஏன்னா அந்த சாமா லோமா அந்த சப்தம் கடைசியில உள்ள சமாசத்துக்கு தான் அது சொல்லப்பட்டிருக்கு. இங்க அது இல்ல. இருந்தாலும் அங்க அச்சுன்னு தனியாக பிரிச்சு தனி யோக விபாகம்னு சொல்லுவான். வேண்டிய இடத்துல வரத்துக்காக தனியா சூத்திரத்தை பிரிச்சு எடுத்துப்பாவா. பிரிச்சு அது மூலமாக இங்க அச்சு பிரத்தியம் கொண்டு வரலாம். இதுக்கு வேற வேலை இருக்கு. இன்னும் பத்மநாபம் மாத்திரம் இல்ல, பத்மநாப ஊர்ணநாப தீர்க்கராத்திர வருஷராத்திராத்யர்த்தம் இதெல்லாம் சித்திக்கிறதுக்கு இந்த அச்சுன்னு தனியா பண்ணி சூத்திரம் பண்ணி அந்த சூத்திரத்தினால இங்க அச்சு பிரத்தியம் வருதுன்னு வச்சுக்கணும். இது யோக விபாகாத் அச்சு असौ पद्मनाभः नारायणः त्वद्भावनैक रसिकः त्वद्भावनायां त्वदुपासनायां एकस्यां रसिकः अत्यंत प्रीतिमान உன்னை உபாசிக்கிறதுல அவருக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு பிரீத்தியா இருக்காரா நாராயணன். அதனால त्वद् अनन्य भावात् உன்னை தியானம் பண்ணும் போது அவருக்கு அந்த பேதம் கரைஞ்சு போயிடுறதான். தியாத்ருத்யேஜ விகார சகித சமாதி லக்ஷணாவஸ்தாயாம் त्वद् ஐக்கியாரூபா அந்த பேதத்தை மறைச்சு ஐக்கியத்தை ஆரோபம் பண்ணி அனன்ய பாவத்தை அனுசந்தானம் பண்ற. இப்படியாக பண்றதுனாலே லெப்லோபே பஞ்சமி त्वद् ஐக்கியாரோபம் அவலம்பியன்னு சேர்த்துக்கணும். கருட பாவனையா கருத்மந்தம் ஆத்மானம் மன்யமானஹ மந்திரி கருத்மான் இவ கருடனை தியானம் பண்ணிட்டு அந்த மந்திரத்தை ஜபிக்கிறவன் எப்படி தன்னை கருடனாக நினைச்சுக்கிறானோ அந்த மாதிரி இவர் அந்த பரமேஸ்வரனை தன்னுடைய ஆத்மாவாக தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலே இவரே பரமேஸ்வரனாக சொல்லப்படுகிறார். அதனாலே
நாராயண பரம்பிரம்ம தத்வன் நாராயணஸ்பரஹ நாராயண பரோஜ்யோதிராத்மா நாராயணஸ்பரஹ இது ஸ்ருத்யா பரம் பிரம்மா இதி பரம் தத்துவமிதி பரம் ஜோதிரிதி ச உச்யதே. நாராயண பரோஜ்யோதிஹி நாராயண பரம் பிரம்மா இத்தியத்திர சாந்தசோ விபக்தி லோபா. இங்கெல்லாம் நாராயண பரோ பரம் பிரம்மா அப்படின்னு வரணும் நியாயமா, அந்த விபக்திக்கு லோகமா இருக்கு, சாந்தசமாக லோகமா எடுத்து வெறும் நாராயண நாராயணன் சம்போதனம் இல்ல, அந்த பிரதமா தேக்கவச்சனம் அந்த இடத்துல லுப்தமா இருக்கு, அப்படி வச்சுக்கணும். ஆக இந்த பரஞ்சோதிகி பரம்பிரம்மா பரந்தத்துவம் இதெல்லாம் பரமாத்மாவை சொல்லக்கூடியது, நாராயணனையே பரமாத்மாவாக சொல்றது இதனாலதான். அப்போ ஒரு கேள்வி, நனு கருட பாவனையா கருத்மான் இது கருட மாந்திரிகயோஹோ பிரத்யக்ஷ திருஷ்டத்வேன பேதே சித்தே கருட தர்மோபச்சாரேண கருத்மான் இது மந்திரி வியவஹ்ரியதே அத்திரது கசம் இது கேள்வி கேட்கிறான். அந்த கருட மந்திர ஜபம் பண்ணி சித்தியானவன கருடன்னே எல்லாம் லோகத்துல சொல்றாளாம். அது சொல்லலாம் ஓரளவுக்கு, ஏன்னா அது கவுனமான பிரயோகம்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அவளுக்கு தெரியும் கருடம் வேற, இந்த கருட மந்திரத்தை உபாசனம் பண்ணின இவன் வேறேன்னு. இவனை கருடன் எதுக்காக சொல்றான்னு சொன்னா, இவன் இந்த உபாசனையுடைய சாமர்த்தியத்தினாலே யாருக்காவது விஷம் ஏறுதுன்னா அதெல்லாம் சரி பண்ணிட முடியும், அந்த விஷத்தை போக்க முடியும். அதனால கருட தியானம் பண்ணி கருட மந்திரோபாசகனுக்கு கருத்மான் அப்படின்னு ஒரு விவகாரம் பண்ணினா அது சிம்மோ மாணவக்கா மாதிரி, ஒரு மாணவனை பார்த்து இவன் சிம்மம் அப்படின்னு ஔபச்சாரிகமான ஒரு விவகாரம். ஆனால் இங்க நாராயண போய் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்றது எப்படி, அது எப்படி அந்த மாதிரி விவகாரம் வரும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றா, இது சேத் அத்ராபி ஸ்ருதி பிரமாணேன நாராயணஸ்ய உபாசகத்துவம் உபாஸ்ய பரமேஸ்வர தர்மாரோபண பரம்பிரம்ம தர்ம ஆரோபண பரம் பிரம்ம ஆரோபணம் பெரிய வரல, இதை தப்பு இருக்கு. பரம்பிரம்ம பரந்தத்துவம் இத்தியாதி வியபதேச உபசாராத் இப்படி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாராயணஸ்ய உபாசகத்துவம் உபாஸ்ய பரமேஸ்வர தர்மாரோபண பூர்வகம் அப்படி ஏதாவது வச்சுண்டு இல்ல ஆரோபணேன பரம்பிரம்ம பரந்தத்துவம் இத்தியாதி வியபதேச உபசாராத். அர்த்தம் புரியுறது. அதாவது ஸ்ருதியில இந்த நாராயணனை உபாசகனாக சொல்லி இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் அந்த பரமேஸ்வரனை உபாசிக்கும் போது அதோட ஒரு தாதாத்மிய பாவனைய பண்றார். அதனால அந்த கருட மந்திர உபாசகனிடத்துல கருடன் அப்படின்னு சொல்லி ஒரு ஔபச்சாரிகமான பிரயோகம் வந்த மாதிரி இவர் உபாசிக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய அந்த குணத்தை கொண்டு இவரேதான் அந்த பரமேஸ்வரன், இவர் தான் அந்த பரம்பிரம்மா, இவர் தான் அந்த பரதத்துவம் அப்படின்னு ஸ்ருதியில கவுனமாக பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. உபச்சாரம்னா இது கவுன பிரயோகம்னு வச்சுக்கணும். இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது, நீங்களா சொல்ற விஷயமானு கேட்டா உடனே அதுக்கு பிரமாணமாக ஒரு புராணம் எடுக்கிறார். ததாச்ச சௌர சம்ஹிதாயாம், சௌர புராணத்துல இருக்கும் போல இருக்கு. சூரிய புராணத்துல உமாபதி நமஸ்காரிய சர்வைஹி தேயா ஹிருதம்புஜே, எல்லாரும் அந்த உமாபதினு சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் நமஸ்கரிக்க வேண்டும், தன்னுடைய ஹிருதயத்தில் அவரை தியானம் செய்ய வேண்டும். சிவோத்யேயா ஹரி பிரம்ம பிரமுகைஹி குணமூர்த்திபிஹி, அந்த நாராயணன் பிரம்மா இத்தியாதி மூர்த்திகள் இருக்க, திரிமூர்த்தி எல்லாம் சொல்றோமே, அவ கூட அந்த சிவனை தியானம் செய்கிறார்கள். தஸ்ய தியானாத் ஹரி சாட்சான் நாராயண சமாஹ்வயா தேவஹா சஹசிரசீருஷா ச விரூபாட்சோ இல்ல விஸ்வாட்சோ விஸ்வதோமுகா. இங்க விஸ்வாட்சம் விஸ்வசம்புவம் இப்படி எல்லாம் வருது, இதெல்லாம் அங்க சொல்லிருக்கு. இந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணின காரணத்தினாலே அந்த தியானம் பண்ணின அந்த நாராயணனுக்கே சஹசிரசீருஷா விஸ்வாட்சா விஸ்வதோமுகா விஸ்வஹா விஸ்வஸ்ய நிர்மாதா பாலகா பராத்பரஹா அக்ஷரஹா பரமஹா நித்யஹா ஹரிஹி மாயாபதிஹி பிரபுஹு புருஷஹா புராணஹா
தம் விஸ்வம் உபஜீவதி, இந்த ஹரியைத்தான் இந்த உலகமே ஆசிரித்துக் கொண்டு இருக்கிறது. இப்படியெல்லாம் விபதேசம் வருதுங்கிறார். இங்க உள்ள மந்திரங்களே அங்க கிட்ட வந்திருக்கு. சோயம் சர்வ மகத்வேன ததா சர்வாத்மனாபிச்ச யச்ச கிஞ்சித் ஜகத்யஸ்மின் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வா அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாப்ய திஷ்டதி அயங்கலு. இந்த பரமேஸ்வரனாகவே அந்த ஹரியை பார்த்து, அந்த ஹரியானவர் பரமேஸ்வரனுக்கு உண்டான சகல தர்மத்தோடும் கூடினவராக இருக்கார், அப்படியே தியானம் பண்றதுனாலேன்னு சொல்லி, அதனாலதான் இந்த ஜெகத்துல உள்ளையும் வெளியிலையும் எல்லா இடத்திலும் வியாபித்துக் கொண்டு அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனா இதெல்லாம் ஔபச்சாரிகங்கிறத தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டா, சாட்சாத் வேதாந்த வாக்கியானாம் நிஷ்டா ருத்ரஹ பசுபதி, பசுபதியான அந்த ருத்ரன் தான் சமஸ்த வேதாந்த வாக்கியங்களுக்கும் தாத்பரிய விஷயமாக இருக்கார், பரம தாத்பரிய விஷயமாக இருக்கார். அம்பிகாபதி ஆனந்தா ஸ்வயமேவ ந சம்சய. அந்த அம்பிகாபதி பரமானந்த ஸ்வரூபமான சிவன் தான் இந்த சமஸ்த வேதாந்தங்களுக்கும் பிரதிபாத்திய ஸ்வரூபமாக இருக்கிறார். அதுல சந்தேகம் இல்லே. சதா நாராயணஸ்யாபி பிரம்மணः பரமேஷ்டினः ருத்ரஸ்யாபி சிவோத்யேயः கிம் புனः சர்வதேகினா. இப்ப சொன்ன விஷயம் அப்படியே வருது இல்ல. அந்த நாராயணனு கூட அந்த பரமேஸ்வரனை உபாசிக்கிறார்னு சொன்னா மத்தவாளை கேட்கணுமா? எல்லாரும் அந்த பரமேஸ்வரனை தான் உபாசிக்க வேண்டும் அப்படின்னு இந்த சௌர புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. கிஞ்ச அப்படிங்கிற இடத்துல நிறுத்திப்போம். இது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.